ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வாழைப்பூ எடுத்திருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ சேர்க்கும் போது ஃபுல்லாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. கீழே தண்டு இருக்கும், அதை மட்டும் சேர்க்காதீங்க. ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அதை மிக்ஸி ஜாடியில் போட்டு நைஸாக அரைக்காமல் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இடித்து சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே நீங்கள் பிசைஞ்சாவே நல்லா செட் ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு பிசையணும். இப்போ கொஞ்சமாக எடுத்து எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு கையில் 2 கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை ஷேப் வந்துடும். அதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த தண்டு சேர்க்காம செஞ்சீங்கன்னா நல்லா கசப்பும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அந்த தண்டு சேர்த்தினீங்கன்னா கசப்பாக இருக்கும், அப்புறம் சாப்பிடவும் முடியாது. வடை கசப்பாக இருக்கும். வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் எடுங்க. அப்போதான் உள்ளேயும் வெந்திருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.